ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டில் எப்படி பொங்கல் பொங்குதோ அதே மாதிரி நம்ம மனசுலையும் எப்போதும் சந்தோஷம் பொங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நேற்றெல்லாம் ஊரில் வந்து அந்த அளவுக்கு காலையில் பனி இல்லை. கரெக்டாக தை 1 பொங்கல் அன்னைக்கு செம்ம பனி. காலையில் வெளியிலேயே வர முடியலை. எங்கே பார்த்தாலும் அப்படியே பனி வந்து மழை மாதிரி அப்படியே தூறிக்கிட்டே இருந்துச்சு. மாடெல்லாம் தான் பாவம் பனியிலேயே கட்டி கிடந்துச்சு. எங்கள் ஊரில் பொங்கல் டைமிங் வந்து 9 மணிக்கு மேலே பானை வச்சு பொங்கல் பொங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சீக்கிரம் குளிச்சாச்சு. ஒரு புது சாரீ வந்து இருந்துச்சு. அதுக்கு ப்ளவுஸ் மட்டும் தைச்சி அதுதான் வந்து பொங்கல் அன்னைக்கு போட்டிருந்தேன். 9 மணிக்கெல்லாம் பொங்கல் வந்து பானையை அடுப்பில் வைக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து கடகடன்னு கிளம்புனேன். குளிச்சுட்டு புடவை மட்டும் கட்டிட்டு தலையெல்லாம் கூட ஒழுங்காக சீவலை. அதுக்கப்புறம் பொங்கல்லாம் முடிச்சுட்டு தான் சாரியெல்லாம் நல்லா ஒழுங்காக கட்டிட்டு தலையெல்லாம் சீவிருந்தேன். இதுதான் நான் பொங்கலுக்கு கட்டியிருந்த சாரீ. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சாரீ எடுத்து 2 வருஷம் ஆகுது. சரி இப்போயாவது ப்ளவுஸ் தச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொங்கலுக்கு வந்து இந்த சாரீ கட்டியிருந்தேன். வெளியில் வந்து நாங்கள் பொங்கப்பானை வச்சு பொங்கல் பொங்குவோம் கிராமத்தில். வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த சாம்பார் செஞ்சுருவோம். சில பேர்லாம் வந்து அந்த பொங்கல் பானை வச்சுருக்க அடுப்புலையே பொங்கல் பொங்கிட்டு சாம்பார் செய்வாங்க. எங்கள் அம்மா ஒரு பழக்கம்லாம். ஆனால் இங்கே வந்து பொங்கல் வட்டியும் அடுப்பில் வச்சு செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே கேஸில் சாம்பார் வச்சுக்கலாம். நாங்கள் கிராமத்தில் தான் வந்து திட்டாணி அப்படின்னு சொல்லிட்டு செம்மண்ணில் வந்து இந்த மாதிரி வீட்டு வாசலில் வந்து மண்ணால் போட்டு அதில் கோலம்லாம் ஏற்றி அதில் தான் பொங்கல் பானை வச்சு சாமி கும்பிடுவோம். மாமியாரும் மாமனாரும் வந்து வெளியில் பொங்கலுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாம் வந்து இந்த சின்ன சின்ன எடுப்படி வேலை மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தான் கரெக்டாக என்ன பண்ணணும் எது செய்யணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். மாமனாருக்கு இந்த பொங்கல்லாம் வந்துட்டு அப்படின்னா அதை கரெக்டான நேரத்தில் வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினப்பாங்க. அதனால் அவசரமாக காலையில் 9 மணிக்குள்ளேயே குளிச்சுட்டு கிளம்பணுன்னாங்க. அதனால் சும்மா குளிச்சுட்டு தலையை கூட சீவி கட்ட முடியலை. சும்மா கிளிப்பை போட்டுக்கிட்டு சாரியை மட்டும் கட்டிக்கிட்டு வந்து பொங்கல் வச்சாச்சு. பொங்கல் அன்னைக்கு எப்பயுமே காலையில் சீக்கிரம் பொங்கல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஊரில் பொங்கல் போட்டியெல்லாம் நடக்கும். அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் காலையிலே சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைனா மத்தியானம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போவோம். அதனாலே வந்து நாங்கள் காலையில் டைமிங்லேயே எப்பயுமே பொங்கல் வச்சுருவோம். அன்றைக்கெல்லாம் செம பனி. 9 மணி 10 மணி வரைக்குமே பனி சுத்தமாக குறையவே இல்லை. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் வாசலில் தான் பொங்கல் விடுவோம். அதே மாதிரி வரிசையாக வீடு இருக்கும். அப்போல்லாம் யார் வீட்டில் ஃபஸ்ட்டு பொங்கல் பொங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அடுப்பு எரிச்சு விடுவோம். அது வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு போட்டியாக இருக்கும், செமையாக இருக்கும். இதன் குட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷமாக பெருசாக வந்து விவரம் தெரியலை. பட் 3 வயசு ஆகிட்டா இப்போ. அதனால் வந்து எல்லாமே தெரியுது. பொங்கல்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதன் குட்டி நாங்களாம் கலக்கிறத பார்த்துட்டு அவனும் கலக்கணும்னு சொல்லிட்டு விடவே இல்லை. அப்புறம் சேஃபாக தான் வந்து தம்பியை வந்து இந்த மாதிரி பண்ண வச்சோம். கொஞ்சம் எட்டி நிற்க வச்சுக்கிட்டு நம்ம இது மாதிரி அவனை பண்ணாதரா நெருப்பு பட்டுருன்னு சொன்னால் அவன் கேட்கவே மாட்டான். அது பண்ணி முடிக்கிற வரைக்கும் இது பண்ணுவான். அதனால சரி பண்ணு அப்படின்ட்டு விட்டாச்சு.
பொங்கல் பொங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நான் உள்ளே வந்து காலையிலேயே சாம்பாருக்கு பருப்பு காயெல்லாம் போட்டு வேக வச்சுருந்தேன். அதை தாளித்து கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தாளித்து கொட்டிட்டா அங்கே பொங்கலோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் மாமியார் வீட்டில் சாம்பார்லாம் வைக்க மாட்டாங்க. இது சட்னி மட்டும் தேங்காய் சட்னி அரைச்சி வெண்பொங்கலில் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒரே ஆளாக முன்னாடி பொங்கல் வைக்கிறதுனால. இப்போ நான் மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து இப்போ சாம்பார் வந்து நான் வீட்டுக்குள்ளே வச்சிடுறது. ஏன்னா பொங்கலுக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே சாம்பாரை வச்சு எனக்கு ஃபுல்லாக வந்து தோசை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு ஓட்டிட்டோம். அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பொங்கல் கொண்டாடுவாங்க. சில பேர் சூரிய பொங்கல், சில பேர் வந்து தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொண்டாடுறாங்க. நாங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு வெளியில் வச்சு பொங்கலுக்கு செஞ்சு இந்த மாதிரி சூரியனுக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். சில பேரெல்லாம் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் பொங்கல் பொங்க முடியும். ஏன்னா வெளியில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களெல்லாம் சுத்தமாக வெளியில் வந்து பொங்கல் பொங்க முடியாது. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மாட்டுக்கு தான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். மாட்டுக்கு ஃபஸ்ட்டு தட்டில் வச்சு கொடுத்தா அப்புறம் ஊட்டி விட்டோட தான் சாப்பிட்டுச்சு. அது ஊட்டி விட்டு சாப்பிட்டது கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்துச்சு. அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். நாங்கள் 2 பொங்கல், வெள்ளை பொங்கல், சக்கரை பொங்கல் 2ம் செய்வோம். அதில் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே எங்களுக்கு வந்து இந்த வெள்ளை பொங்கல் தான் பிடிக்கும். சக்கரை பொங்கல் அந்தளவுக்கு பிடிக்காது. கொஞ்சமாக சக்கரை பொங்கல் டேஸ்ட்டுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ளை பொங்கல் தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு வந்து வெள்ளை பொங்கல் பிடிக்குமா சக்கரை பொங்கல் பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா பொங்கலில் சாம்பார் சூடாக ஊற்றி சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி காலை சாப்பாடே வந்து இன்றைக்கி பொங்கல் தான். ஏன்னா 10:30க்குள்ளே பொங்கல் பொங்கியாச்சு அப்படிங்கிறதுனால. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கிளம்பிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளே எப்போயாவது தான் புடவை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துக்கிட்டேன். வீட்டில் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஊரில் வந்து பொங்கல் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. தம்பியை வந்து ரன்னிங் அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனேன். அங்கே உள்ள பிள்ளைங்க எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி வீட்டில் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க போல். இதன் குட்டிக்கு எந்த ப்ராக்டிஸுமே இல்லை. அங்கே போயிட்டு தான் வந்து நான் இப்படி தாண்டி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுலேயே செகண்ட் ப்ரைஸ் வாங்கிடுச்சு இதன் குட்டி. தவளை ஓட்டம்லாம் எல்லோரும் வீட்டிலலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லோரும் சொல்கிறாங்க வீட்டிலேயே சொல்லி கொடுத்தோன்னு. இதன் குட்டிக்கு ஸ்பாட்டில் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் ஓடணும் அப்படின்னு. அழகாக வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் வந்து பிள்ளை வந்து தவளை அடித்தே வந்துடுச்சு. மற்ற பசங்களாம் கூட பாதி இது தவளை அடிச்சுட்டு அப்புறம் ஓடிட்டாங்க. ஆனால் இதன் குட்டி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தவளை அடிச்சிச்சு. ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கலைனாலும் தவளை ஓட்டத்துக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தவளை அடிச்சு தான் வரணும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இதன் குட்டி மட்டும்தான் தவளை அடித்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தவளை அடித்து வந்துச்சு. பாதிலே எழுந்திரிச்சு ஓடவே இல்லை. நம்ம சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். காலையிலே இந்த மாதிரி போட்டியெல்லாம் வச்சுருவாங்க. நைட்டு தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க ஒரு 7:30 மணிக்கு மேலே. தம்பிக்கு வந்து 3 ப்ரைஸ் கொடுத்தாங்க. 2 செகண்ட் ப்ரைஸ், ஒரு ஆறுதல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த போட்டிக்கெல்லாம் பரிசு கொடுக்குறதுக்கு ஆர்கனைசர். நம்மளை கண்டுக்க கூட மாட்டார் போய் நின்னோம்னா கூட. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. தம்பி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்குகிறான்.
ஹஸ்பண்ட் சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்தே இந்த மாதிரிலாம் எதுலேயுமே கலந்துக்க மாட்டாங்களாம், ப்ரைஸும் வாங்கினது இல்லையா. தம்பி வந்து ப்ரைஸ் வாங்கினது எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் இதன் குட்டி வந்து மைக்கை பிடிச்சி திருக்குறள் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தம்பி வந்து 3 ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். எங்களோட தைப்பொங்கல் இப்படி தான் போணுச்சு. இப்போ காலையில் பொங்கல் வச்சு வீட்டில் சாமி கும்பிட்றது, அப்புறம் பொங்கல் போட்டி, அப்புறம் ஈவினிங் வந்து தம்பி வந்து ப்ரைஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களாம் பொங்கலை எப்படி என்ஜாய் பண்ணீங்க? உங்கள் ஊரில் எப்படி வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். குட்டி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்குதா, அதனால் அதுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்திருக்கும் உங்களுக்கு. தாத்தாலாம் கோயிலுக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தாங்க. ஓடி போய் நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்னு எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ரோட்டில் போகிறவங்க வரவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கிட்டையும் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்னு. அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.